சந்திரமுகி அரண்மனையில போய் காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்? ஹே गाइस, ஹாய். அட ஆமாங்க, உண்மையாவே இந்த ஒரு காஃபி ஷாப் பாக்குறதுக்கு சந்திரமுகி அரண்மனை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இடம் இந்த ஒரு காஃபி ஷாப். இந்த காஃபி ஷாப் பேர் பாத்தீங்கன்னா ரயோ காஃபி. இது எங்க இருக்குன்னா பெர்ஷாம் போகின் வில்லா இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளதாங்க இந்த ஒரு காஃபி ஷாப் இருக்கு. காஃபி ஷாப்ல பெவரேஜ், ஸ்நாக்ஸ் அண்ட் ஆல்சோ டெசர்ட்ஸ் இருக்கு. நாங்க இவங்க கிட்ட பிரவுன் பட்டர் லாத்தே, லெமன் பெர்ரி, ஸ்பெஷல் ப்ரூ, அப்புறம் சீசி வெஜஸ் அண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம். இந்த ஒரு காஃபி ஷாப்பை வீக்கெண்ட்ல விடியகால 3 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அண்ட் மண்டே டு ஃப்ரைடே விடியகால 2 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. இந்த ஒரு காஃபி ஷாப்ல நைட் வியூ பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சந்திரமுகி அரண்மனை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. இவங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்ட் வச்சிருக்காங்க. அதை நான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த காஃபி ஷாப்ல உள்ளேயும் உட்காரலாம். உள்ள வந்து ஃபேன் வச்சு உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமும் இருக்கும். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹீலிங்காக வரீங்க, இங்க நீங்க வெளியவும் உட்காரலாம். சரி, இங்க வரும் காஃபியை வாங்கிட்டு விடியகால 3 மணி வரைக்கும் நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஒரு கடையில வச்சிருக்காங்க. இங்க 10 வழி கட்டி இவங்க கிட்ட இருக்கிற கார்டு கேம்ஸ் எடுத்து அந்த ஒரு நைட் ஃபுல்லா விளையாடலாம். கார்டை விளையாண்டு முடிச்சு நல்ல ஒரு கண்டிஷன்ல கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த 10 வழியில பேலன்ஸ் 5 வழியை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க சாப்பாட்டுக்கு ஆன்லைன் பேங்கிங் பண்ணலாம். ஆனா நீங்க கார்டு எடுக்க போறீங்கன்னா நீங்க கேஷ் தான் கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா மாதிரி செஞ்சு ஹீலிங் சேர், ஹீலிங் டேபிள்னு சொல்லிட்டு உங்களுக்காக போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இடம் ரொம்ப ரொம்ப அழகா. கேஃபேல இது மட்டும் தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்காகவே ஒரு புக் ஷெல்ஃப் வச்சிருக்காங்க. நீங்க இங்க போய் புக் சூஸ் பண்ணி படிக்கலாம்னு கூட சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு கடை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தாங்க. மேல இருக்கிற அந்த அரண்மனை வந்து ஒரு வெட்டிங் ஹால்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி கிராண்டா ஒரு வெட்டிங் ஹால் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இந்த ஒரு போனை பார்த்துட்டு ரொம்பவே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உடையாத ஒரு போனை இந்த இடத்துல மட்டும் தாங்க நான் பார்த்தேன். ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸோட லேட் நைட் சில் பண்றதுக்கும் ரொம்ப அழகான ஒரு என்வாயர்மெண்ட்ல காஃபி குடிக்கிறதுக்கும் இந்த ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கும். சோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பை பை.